உலகம் பூரா டிராவல் பண்ணணும், லைஃப் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நினைச்சதை பேசணும், பிடிச்சதை செய்யணும், இருக்கிற வாழ்க்கைய எனக்காக வாழணும். எதிர்பார்ப்புகள் இல்ல, ஏமாற்றங்கள் இல்ல, இதுதான் என்னோட வாழ்க்கையும். மஞ்சு விருத்தியாகியனா இப்போது ஊட்டி பாதையில் போயிட்டுருக்கு. ஒரு குட்டி நைட் ட்ரைவ் ஒரு டீமோட. இந்த இருட்டு பாதையில் எப்போ எந்த அனிமல் வருமோன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு அனிமலாவது பார்ப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அழகான குட்டி செல்லங்கள், ஏதாவது ஒரு குட்டி செல்லமாவது வருமா வெயிட் பண்ணுறேன். இந்த நைட் ட்ரைவில் ஒரு பயமும் சந்தோஷமாகவும் இருக்குது. என் கண்ணு தேடிகிட்டே இருக்குது, எப்போ அந்த அழகான செல்லங்களை பார்ப்போன்னு. எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. கண்ணு பரம் இங்கே நல்லா நான் பார்க்க அவன் பார்க்க, இதுக்கு மேலே இதை மூஞ்ச பார்க்கக்கூடாதுன்னு திரும்பிட்டான். இதாங்க லைஃப், அவ்வளோதான். நீங்களும் ஒரு நாள் பிளான் பண்ணுங்கள் ஃபேமிலியோட நைட் ட்ரைவ்க்கு. நீங்கள் கேட்குறது காதில் விழுது. உன்கிட்ட காசு இருக்குது, நீ போகிற, நாங்கள் எப்படி போகிறது? என்கிட்டேயும் காசு இல்லைங்க, எப்படி போகிறேன்னு சொல்லவா? நம்ம தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய பண்ணுவோம், நிறைய வீண் செலவு பண்ணுவோம். அந்த காசெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு நம்ம லைஃப்பில் ஒரு தடவையாவது போகலாம் ஃபேமிலியோட. கரெக்டாக? நான் அப்படி தான் 2 மாதம் சேர்த்து வச்சேன். இந்த டீமோட இப்போ போயிட்டுருக்கேன். நிறைய இருக்கும். பேக் வைக்கிறீங்க? ஜனவரி தை பொங்கல் வரும் பார்த்தீங்களா, அந்த சீசன் தான். அது முடிஞ்சுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே அனிமல் சென்செக்ஸில் ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் இப்போ இல்லை, ஒரு 5 வருஷம் முன்னாடி அங்கேருந்து வெளிவந்துட்டாரு. அவர் மேக்ஸிமம் அந்த பொங்கல் டைம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் தெரியுமாரு. அப்போ அந்த தட்டப்பள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இருப்பாரு. அப்போல்லாம் அந்த ரோட்டு போகவே கூடாது. போனோம்னா அந்த தட்டப்பள்ளம் அந்த இடத்துல வந்து தண்ணி நிற்குங்க. தண்ணி நிற்க இந்த பக்கம் போதனமாக இருக்கு, எங்கிருந்து வரும்னு சொல்லி தெரியாது அப்படிம்பாரு. பொங்கல் டைம் போனால் நல்லா இருக்கும். தட்டப்பள்ளம் எந்த இடம் கரெக்டாக? குன்றிலேருந்து மாக்கமலை போகிற வழி, அந்த ஷார்ட்கட். அதாவது ஃபர்ஸ்ட் ரோடு, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், ஃபர்ஸ்ட் போகாம குன்றிக்கு முன்னாடி. இல்ல குன்றி போய் யாரப்பமா வச்சிருப்பாங்கலங்க, அதுல இருந்து ரைட் போகணும். ரைட்ல போனா நேரா போனா குன்றி. குன்றில இருந்து இன்னொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வரும். கரெக்ட். குன்றில கடைசி போனீங்கன்னா வந்து அதுல தான் எப்போ போயிருக்கேன். அங்க இருந்து ஒரு ரோடு லெஃப்ட், அது ஆஃப் ரோடா இருக்கும். ஆமா, ஆஃப் ரோடு. அதுல தான் 4-5 டைம் போனேன். நமக்கு அதில் ஒன்றும் கிடைக்கல. இந்த ரோட்டில் கூட யானை ஒரு டைம் பார்த்தோம். சரி.
மிரட்டிட்டு வந்தான், வெளியே வருவான்னு பார்த்தா அவன் அப்படியே ஓடிட்டான். அதே அந்த ரோட்ல என்ன பண்றானுங்கன்னா இவன் 2 வீலர் போய் மப்படிச்சு உள்ள வந்துடுறானுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. 4 வீலர் பார்த்தா அது ஒதுங்கிடுதுங்க, 2 வீலர் பார்த்தா ஒதுங்குறதில்ல, திரும்பி வந்து. அங்கே ஒருத்தர் வந்து நான் எங்க கூட ஒருத்தர் வந்தாருங்க, நானும் ஒருத்தர் 2 பேர் பைக்கில் போனோம். அந்த இடத்துல தட்டப்பள்ளத்துக்கிட்ட பார்த்தோன்னா நின்று இருந்த சரி நாங்கள் இறங்கி வந்து பார்க்கலான்னு இறங்கி வந்தோம். துரத்தி வந்து நம்மளை பின்னாடி வந்தாலும் பிடிச்சி அடிச்சு அங்கேயே மிதிச்சிருச்சாமா, மிதிச்சு அவர் ஒரு தப்பிச்சு வந்துட்டாராம்மா. அதனால நீங்கள் போகாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் என்ன இந்த கேப் சொல்ல சைடில் ஏதோ அசைவு இருந்தது, அது என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரிப்பு வரும்பொழுது இல்லை வேறு எங்கேயாவது டூரிஸ்ட்டு போகும்பொழுது பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் எதுவுமே போட்டுறாதீங்க. அனிமல்ஸ் தெரியாமல் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவங்க வயிற்றுக்குள்ளே போய் அவங்களுக்கு உயிரே போகிற நிலமெல்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும். நிர்மாணம் மக்கள் கேள்விப்பட்ட மாதிரி கார்ட்டூன்ல வரது அதான் மயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த போன வாரம் அந்த ரூட்ல இந்த நம்ம என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த இலையெல்லாம் ரோட்ல விழுந்து இருந்து பாத்தீங்களா, அது வீடியோ எடுத்தா சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. ரோட்ல ஃபுல்லா அப்படியே ஒவ்வொரு இலையா அப்படியே விழுந்தது எல்லாமே காத்தடிச்சதுல அது பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நல்லா நைட் ரிட்டர்ன் வரும்போது இதில் அதுலேயே வந்துடலாம். ஆமாம், இது ஒன்றும் இல்லைங்க, சுற்றிட்டு வரணும். போகும்போது ஓகே நம்ம டைம் இருக்குது, எப்படி தான் நம்ம அங்கே வெயிட் பண்ணணும். ரிட்டர்ன் வரும்போது நம்ம நேராக போகிறதுக்கு அந்த ஒரு நானும் நீங்கள் ராகுலனோட வந்தப்போ கூட்டமாக மாடுன்ட்டு இருந்துச்சுன்னா அந்த ஏரியா தாண்டிட்டோமா? அதை தாண்டிட்டான். அதான் இந்த வீட்டுக்கு சொந்த வீடுக்குள்ளே தான் நின்றுருங்க. போன வாரம் இதில் வரும்போது அந்த வீடு விட்டு தான் ஒரே ஒரு மாடு பார்த்தோம். சென்டர் ஒன்று பார்த்தா அங்கே ஒன்று பார்த்தேன்.
போய் பாருங்க. முயல் டீச்சர் கேப்பில் போனாவே தெரியாது. ரோட்டில் தான் இருந்திருக்காங்க தோத்து விட்டு. அது சொன்ன மாதிரி அவர் நேராக முன்னாடி பண்ணி பார்த்தா ஓடிச்சு. ஒரு நியூஸ் சேனல் நம்ம டிவிக்கெல்லாம் எடுத்து போட்டுறானுங்க. நம்ம இவரோட தான் யாருங்க? பாருங்க, அது எதுவும் அடிக்கடி வாசலில் ஷேர் பண்ணி விடுவார் பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டில் என்னோட தெரியுதா? இல்லை நியூஸ் எடுக்கிறது மேக்ஸிமம் எல்லாம் அதுதானுங்க. நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு எடுக்காம பார்த்தீங்களா, அதில் எது வருதோ அதை உடனே எடுத்து போய் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்து. ஏதாவது சோசியல் மீடியா நிறைய ஆயிடுச்சுங்களா, அதுலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அப்புறம் ஆமாம் சிம்பிளாக. இன்ஸ்டாகிராமில் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. வந்து ரீபோஸ்ட்டு, நோ ரீபோஸ்ட்டுன்னு சொல்லி போடுவாங்க. ஆமாங்க. அந்த மாதிரிலாம் போட்டோம்னா நம்ம பர்மிஷன் இல்லை, அப்படி சப்போஸ் எடுத்தாங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் கொடுக்கலாமா? ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். அப்படிங்களா? நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முயல் தான் நிறையா இருக்குது. அது கிட்ட போனேன்னா அது வீட்டுக்கு ஓடிடும். அது ஓடிடுங்க, மேலே ஓடிச்சு. அது தொட்டப்பட்டா அங்கே நிற்கிது, மேலே நிற்கிது. தொட்டப்பட்டா குறிச்சு அந்த மாதிரி. பரவாயில்ல, காட்டு முயல் இதாக பரவாயில்லங்க. போன வாரம் 2 வாரம் பூனை பார்த்தேங்க. வித்தியாசமா வீட்டுக்கு போன வந்து திம்ப பெண்டில் ஒன்று இருந்தது, இங்கே பந்திப்பூர் காட்டில் ஒன்று இருந்ததுங்க. எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இங்கே சருகுமான் இருக்குண்ணா. இங்கே சருகுமானுங்க, சின்ன சைஸ். கரண்ட் லைனா? ஏன்னா லைனோட படம் மெமரி இருக்கு இல்லைங்க. மாடம் வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் காற்று மட்டும்.
என்ன கிட்ட போகாதுண்ணா, கிட்ட போகாதுண்ணா. சைலைட் போடுங்க. வச்சிருச்சுங்களா? ஓடிட்டான். அங்கே பாருங்க, அங்கே ஒன்று பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே ஒன்று போகுது. ஓடிட்டானுங்க. அப்போ ஏற்றிடாதீங்க. வெளியில் சைலைட் பண்ணு, சைலைட் பண்ணு. சரி போட்டு தாங்க இருக்கு. போட்டுருக்கா? முன்னாடி எடுத்துக்காங்க, வெளியே வருதானே. பின்னாடி வா, பின்னாடி வா. இந்த வெளியே இறங்கி அது இருக்கு, தெரியாது. தெரியாது, உள்ள இறங்கி இருக்கிறோம். அவங்க பார்த்தாங்களா? ரெண்டு பேரும் முள்ளமன்றி பார்த்தீங்களா? கருகருன்னு தெரியும். நான் போகிறோம் மொபைல் பார்க்க போகலாம் பார்த்தேன். அது கரெக்டாக அந்த டைம் போகிற டைம் பார்த்து மூணு இருந்துச்சு. இது OnePlus நல்லா இருக்கு நைட்டுக்கு. OnePlus தான் முதல்ல வச்சிருக்கேண்ணா. சரி சரிங்க. 11R சூப்பராக இருக்குண்ணா. ஒரு 3R வீடியோ போட்டுருக்கோம் பாருங்க. பட்டை கலப்புங்க கிளாரு. சரி. நான் அதுக்காகவே தான் OnePlus எடுத்தேங்க. எடுத்ததுக்கு முன்னாடி தான் இப்போ GoPro எடுத்துப்போம். இந்த மாதிரி தெரியுது. இல்லை பெரிய ஐட்டம் தானே. மரநாயா? இல்லை அப்படியே பேக் வாங்க. மரத்து மேலையா? மரத்து மேலே இல்லைங்க, மரத்துக்கு அந்த பக்கம். மரத்துக்கு அந்த பக்கம். ஆமாங்க, போங்க. மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு. மேலைட்டு போடுங்க. ஆனால் அங்கே போனாலும் உங்களுக்கு தெரியாதுங்க. தெரியுதுங்க. இல்லை அது ஏதோ விலங்கா இருந்தால் நகருனுங்க. நகர்ந்துருச்சுண்ணா. இல்லை நகரில் பாருங்க, அப்படியே தான் இருக்கு பாருங்க. எனக்கு தெரியலண்ணா. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியல. அப்போ தெரிஞ்சு ஒன்றும் தெரியல. அதை பேக் வாங்க. எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஏதோ லைட்டுங்க. அதான் லைட்டு தாங்க. இப்படி பண்ணும்போது அதுக்கு கண் அசையவே இல்லை பாருங்க. ஏதோ ரிஃப்ளெக்ஷன் மரத்தில் ஏதோ ஒட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா. ஆமாம், ஏன்னா அதை திருப்பி தெரியுதுங்க. அது இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அதான் அது நகரவே இல்லை. நகரில் அது அங்கே தான் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா தெரியும். அதான் இது அதுதான் ஏதோ ஒன்று ஒட்டிருக்காங்க. இல்லைங்க, ரிஃப்ளெக்ஷன் தான். அது ரிஃப்ளெக்ஷன் ஏதோ தான். விழுந்துருக்கு, ஆஞ்சிருக்கு. ஆமாம். ஏன்னா விலங்காத அந்த லைட் பட்டோன்னா நகரு நகரு இருக்கும். மூவ் ஆகாம அப்படியே இருக்குதுங்க. அப்படியே நிறுத்தினா ரொம்ப பாருங்க, சரியான செய்வாங்க. ரொம்ப பாருங்க, சரியான செய்வாங்க. அடுத்து போய்க்கு அண்ணன் பகலையே இரவுலேயே பகலை போனது. போட்டோட ஓரத்துலேயே இருக்குங்க, சொல்ல முடியும். கொஞ்சம் முன்னாடி போனேண்ணா. வந்து அடிச்சதுன்னா நாங்கள் காலி. நீ கொஞ்சம் முடிப்போம், கொஞ்சம் முடிப்போம். இங்கே போய் நான் உடம்பு எழுந்துக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப பெருசு. நல்ல வயசானது. நல்ல வயசு. ரொம்ப ஒரு சைஸ் பாருங்க. பாகுபலில் இருக்க மாதிரி இருக்கு.
பெரிய ஃபோட்டோ எடுத்து வீட்டு ஹாலில் அப்படி பெருசாக வைக்கணும் ஆசை. கேமரா ஆன்ல இருக்கு. காலு இது தெரியுமா? உள்ள ஓடுறேன். இது போன முன்னாடி போனேன். என்ன அதுக்கு ஏற வழியில் நான் போயிருந்தேன். வேற வழி இல்லைங்க, ரோட்டுக்கு வந்தாங்க நினைக்கிறேன். வேற எந்த வழி இல்லை, வேற ஏறாது. இப்போ போனேன், கிட்ட போனா லைட்டில் பிரைட் போடுவீங்களா? இது ரைட் போனால் ஓடிடுங்க. ரைட்டில் தான் இருக்குங்களா? ஏய், இந்த பக்கம் போ, இந்த பக்கம் அப்படி போ. ஏறிட்டான், ரூட்டை பிடிச்சிட்டான். ரோட்டு முடிச்சிட்டான். இப்படி போனதுனால அது ஓடும்.